வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஃபோன் அரேனா தமிழ். நம்ம இப்போ என்ன அன்பாக்ஸ் பண்ண போறோம் அப்படின்றது இன்னொரு டைட்டிலே தெரிஞ்சிருக்கும் இல்லையா? இது வேற இப்போ ஒரு காமனான ஃபேக்டர் ஆயிடுச்சு பாஸ். நம்ம வந்து என்ன அன்பாக்ஸ் பண்ண போறோம் அப்படின்னு ஆரம்பிக்கிறதுக்குள்ள டைட்டில் பார்த்துட்டு தான் நான் வந்துட்டல, எதுக்குடா முக்க போடுறீங்க அப்படி ஆயிடுது. சம்திங் ஸ்பெஷல், அதனால ஸ்பெஷல் கெஸ்ட். என்னடா? ஆமா, அது என்ன ஐபோனுக்கும் உங்களுக்கும் அப்படி ஒரு பந்தம், அதை சொல்லுங்க. இதெல்லாம் இல்லை, ஐஃபோன் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்போ ஐஃபோன் 11 Pro Max ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதமாக அதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். வேறு எந்த டிவைஸ்க்கும் மாறலை. ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்குது. ஸோ புது ப்ராடக்ட் வந்திருக்கு, ஐஃபோன் SE 2. ஸோ இதில் இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா 1,10,000 இல்லை பாஸ் அந்த ப்ராடக்ட். அப்படிப்பட்ட ப்ராடக்ட்ல கிடைச்ச சாட்டிஸ்ஃபேக்ஷனை இன்கேஸ் அதே பிராண்ட் வந்து 42,500 ஆஃபர் இல்லாம 38,300 ஆஃபரோட ஆஃபரோட ஸோ ஆஃபர் இல்லாம 42,500. ஆனால் இது யூஎஸ்ல வாங்கினா 30,000 கிட்டத்தட்ட. ஆமாம், அதோட கம்மியாக தான். $399 சொல்கிறாங்களா? ஆமாம், அவ்வளோதான். இதில் இது வந்து 256GB மாடல். கலர் வந்து பிளாக் மாடல். ரைட்டு, பிளாக்கு. 3 கலரில் கிடைக்குதாம்மா. ஒரு சில்வர், ஒரு பிளாக், ஒரு ப்ராடக்ட் ரெட் கலர். ப்ராடக்ட் ரெட்டு வேற லெவலு. பிரிச்சிடலாம். சரி, இந்த பேக்கேஜிங்கே வித்தியாசமாக இருக்கு. சிம்பிள், மினிமல். டப்பால ஆரம்பிக்குது. ஓபன் பண்ணுங்க. உள்ள என்ன இருக்கு? ஓபன் பண்ணுங்க. என்ன ஒரு சஸ்பென்ஸ். இவன் பரத்துக்கே ஒரு கியூரியஸ். ஏன்னா பரத்துக்கும் ஆப்பிள் ரொம்ப பிடிக்கும். ஸ்டிக்கர் இருக்கா? ஸ்டிக்கர்லாம் இல்லாம இருக்குமா? ஸ்டிக்கர் இல்லாம இருக்குமா? ஸ்டிக்கர் ஒட்டிடலாம். சார் வேல்யூ ஏதாவது இருக்குமான்னு நான் தேடிட்டு இருக்கேன். அது டப்பாலே இருக்கும்னு நினைக்கிறேன். இங்க பார்க்கலாமா? இங்க பின்னாடி இருக்கான்னு பாருங்க. நான் பாக்குறேன் பாஸ். கீழே விழுந்துட்டு போகுது. ஓ, உள்ள ஆக்சசரிஸ் இருக்கு. இது ஒண்ணுதான் பெயின்ஃபுல்லான விஷயம். 42,500 ரூபா கொடுத்தாலும் 5 வாட் சார்ஜர் தான் தரீங்க. 5 வாட் தானே? அதேதான். ஆனா ஒண்ணு நல்ல விஷயம், அசெம்பிள்டு இந்தியான்னு போட்டிருக்கு. அட, மேட் இன் இந்தியான்னு சொல்லி மொத்தமா பண்ணிருந்தாங்கன்னா எல்லாரும் போனோட ரேட்டே கம்மியா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, கூடிய சீக்கிரம் அப்படி ஆகணும். அதனால தான் இதுவே டிஸ்கவுண்டட் ரேட்னு தான் சொல்றாங்க. அஃபோர்டபுள் போனா அது ஆப்பிள் சொல்றாங்க. மக்கள் தான் பஸ் இதுக்கு ஒரு தீர்ப்பு சொல்லணும். ஓகே, லைட்னிங் கேபிள் இருக்கு. இன்னைக்கு என்ன ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இந்த டிவைஸ்ல என்ன உடனே பார்த்தோன்னே என்ன தெரியுதுன்னா, டச் ஐடியா இல்ல. ஆமா, கரெக்ட். அதுதான் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், அந்த ஹோம் பட்டன். செம ஃபாஸ்ட். இப்போ வந்து இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். மாஸ்க் நம்ம மாட்டணும், ஒரு வாட்டியும் பாஸ்கோட் கேக்குது. இதுல அந்த தேவையில்லை. ஆனால் க்ளவுஸ் மாட்டா கண்டிப்பா தேவைப்படும். ஆனா வந்து மாஸ்க் மட்டும் தான் மாட்டுறோம். அதனால நம்ம கட்டாரில் வச்சு அன்லாக் பண்ணிடலாம் போன். அதுதான் ஹைலைட் ஆஃப் த போனு. 2020 இதை பத்திலாம் பேச வேண்டியது இருக்கு. என்ன பண்றது, அந்த அளவுக்கு இருக்கு நிலைமை. ஏன்னா டச் ஐடி வந்து சீரியஸாவே ரொம்ப ஃபாஸ்ட் தான். அதுல எந்த விதமான டவுட்டும் இல்லை. ஏன்னா இன்னைய வரைக்கும் எல்லாருமே அதனால தான் ஃபிங்கர் பிரிண்ட் விட்டு போகாம இருக்கானுங்க. மற்ற ஆண்ட்ராய்டு செக்மெண்ட்லயும் டச் ஐடி, ஸ்லைட் பட்டனு எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கு. அந்த சார் வேல்யூ தான் எங்கேயாவது சிக்குமா? அந்த SE1 காமிங்க. டேய், தலைவர் என்ன போட்டிருக்காருன்னு தெரியுமா? சார் வேல்யூ வந்து இந்தியன் ஸ்டாண்டர்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்குங்க. 1.6க்கு கீழே தான். அவ்வளவுதானா? அவ்வளவுதான். அது வந்து நம்ம டப்பா அந்த OS குள்ள போனா காமிக்கணும்னு நினைக்கிறேன். காமிச்சதுன்னா சார் வேல்யூ வந்து வெறும் லெஸர் தான் போட்டிருக்கான். சார், நமக்கு ஹெட்ஃபோன்ஸ் கிடைக்குது அதுல. ஆமா, ஹெட்ஃபோன்ஸ் கிடைக்குது. ஆனா என்ன இதுன்னு என்ன பாக்கட்டா? லைட்னிங். ஆமா எனக்கு ஹெட்ஃபோன் அத எடுத்துட்டாங்க. நல்லா இருந்தது. SE சிவா, நீங்க அந்த SE யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க கொஞ்ச நாளைக்கு. நம்ம ஒரு 4 வருஷம் முன்னாடி யூஸ் பண்ண நினைக்கிறேன். 4-5 வருஷம் முன்னாடி யூஸ் பண்ணேன். அதை நீங்க ரீசெண்டா ஒரு 6 மாசம் முன்னாடி கேட்டு வாங்குனீங்க அந்த SE. ஆமா, வாட்சுக்கு பேர் பண்றதுக்கு அவசரம். ஆமா. சோ நீங்க எப்படி இந்த எக்ஸ்பீரியன்ஸ் SE யூஸ் பண்றதுக்கு? நல்லா தான் இருக்கு. அதுவும் இதுல இருக்கிற ஒரே ஒரு டிராபேக் என்ன தெரியும் பாஸ்? இந்த 6S-ஓட வந்தனால A8 A9 அந்த ஒண்ணுதான் இதுல பிரச்சனை. கொஞ்சம் ஹீட் ஆகும் எப்பயாவது. கொஞ்சம் இன்டென்சிவான டாஸ்க் நீங்க ஏதாவது பண்றீங்க, பயங்கரமான பேக்ரவுண்ட் சிங்க்ரனைசேஷன் ஏதாவது நடந்ததுன்னா அந்த டைம்ல மட்டும்தான் கொஞ்சம் ஹீட் ஆகுது. மத்தபடி சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ். இது வந்து கேம்லாம் விளையாடுறவங்களுக்கு கிடையாது. மத்தபடி பேசிக் டாஸ்க் எல்லாத்துக்கும், இப்போ ஃபோன் கால்ஸ், SMS, அப்புறம் சோஷியல் மீடியா ஆப்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்றதுக்கு அல்டிமேட் ஃபோன். இந்த SE வந்து இந்தியால லான்ச் ஆகும்போது மார்க்கெட் ரிசெப்ஷன் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? SE வந்து ஐ திங்க் இனிஷியலா விட்ட போது ஐ திங்க் அவ்வளவா ஓடலன்னு நினைக்கிறேன். ஏன்னா பிரைசிங் அதிகமா இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஆமா. ஆனா வந்து திரும்பி வந்து பிரைஸ் டிராப் பண்ணும் போது நல்லா வித்துது. என்ன மெயினா ப்ராப்ளம் ஆச்சுன்னா, SEக்கு ஆப்பிள் கிட்ட இருந்து நிறைய மாடல்ஸ் மார்க்கெட்ல இருக்கு. இப்போ வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல. முன்னாடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு SE இருக்கும் 7, 8, 6S எல்லாத்தையும் விட்டுட்டு இருந்தாங்க. ஆமா. சோ மக்கள் வந்து SE வாங்காம அந்த 6S அப்படின்னு அதை வாங்கிட்டு அந்த 4.7 இன்ச் 4.6 இன்ச் அந்த மாதிரி இது எனக்கு பெட்டர். நான் ஏன் 4 இன்ச்சுக்கு போகணுன்ற தாட் வந்துருது. ஸோ இது பார்த்தீங்கன்னா இது வந்து அதனால SE 2 வந்து இது 4.7 இன்ச் தான் இது ஸ்க்ரீன். ஸோ ஐஃபோன் 8 அதே ஐஃபோன் 8 வந்து 2020 விட்டுருக்காங்க. என்னன்னா அதில் வந்து ஒரு i13 பேனிக்க போட்டாங்க. உங்களுக்கு ஐஃபோன் 11 Pro இருக்கிற சிப்பு வந்து இதில் போட்டாங்க. கேமரா அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஆமாம், டுவல் சிம்.
ஸோ நல்ல விஷயம். எஸ்சியில் கிடையாது, iPhone 7 8லயும் கிடையாது. ஆமா, அது ஃபர்ஸ்ட் 11ல தான் வந்தது. டூவல் சிம் எப்படி இதுலயே இ சிம்? இல்ல இ சிம் ஒண்ணு, ஒரு நார்மல் சிம். ஆனா சைனா ஒன்லி பாரு எக்ஸ்க்ளூசிவா 11 Pro இந்த மாடல்ஸ் எல்லாம் வரும்போது கூட சைனாக்கு மட்டும் டுவல் சிம் பிசிக்கலாவே. நமக்கும் அப்படியே கொடுத்தா நல்லா தான் இருக்கும். அது வந்து ஐ திங்க் அது Qualcomm மாடல் யூஸ் பண்ணதுன்னு நினைக்கிறேன் அந்த வெர்ஷன். ஹாங்காங்ல மட்டும் கிடைக்குது டுவல் சிம், ரெண்டுமே பிசிக்கல் சிம் இருக்கிற iPhone 11 டென்னஸ்ல இருந்து அம்சாங்க. அதுல இருந்து டென்னஸ்ல இருந்து அம்சாங்க டுவல் சிம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த டிவைஸ்லாம் இல்லை. ஸோ நல்ல விஷயம். iPhone 8 நீங்க வந்து ஒரு டுவல் சிம்மோட ஒரு டச் ஐடியோட வாங்கணும்னா இதை வாங்கலாம். ஐ மீன் 2020 ஒரு A13 பேனிக்கோட இதை வாங்கலாம். ப்ரைசிங் வந்து இந்த ஆஃபர்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ 38,900 அந்த அளவுக்கு வருது. ஸோ கார்டு ஆஃபர், இந்த HDFC இன்ஸ்டன்ட் கார்டு டிஸ்கவுண்ட், நீங்கள் கேஷ்பேக் அந்த லொட்லஸ்லாம் கிடையாது. இன்ஸ்டண்ட்டாக கார்ட்டில் பார்க்கும்போது என்ன ஸ்டாக் தான் இல்லை. இப்போ ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தேன் ஸ்டாக்கே இல்லை சென்னைக்கு. பெங்களூருக்கு ஸ்டாக்லாம் கிடைக்குது, இந்த சென்னை கிடைக்க மாட்டேங்குது. நமக்கு கோவிட் தான் கிடைக்குது. அதனால வந்து இது வந்து கோவிட் டைமுக்கு நல்ல ஃபோன். ஏன்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்கு. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து சீரியஸா சொல்றேன் அவர் ரொம்ப அட்ராக்ட் பண்ணி வச்சிருக்கு. ரீசன் என்னன்னா சமீபத்துல மாஸ்கோடே சுத்துறதுனால அவருக்கு எப்படி இருக்குன்னா அந்த ஃபேஸ் ஐடி ரொம்ப டார்ச்சர் பண்ணி. இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம எனக்கு ரொம்ப வருத்தமான விஷயம் ஐபோன் வந்து அந்த எவல்யூஷன்னால எனக்கு ஒரு பிடிக்காத விஷயம் வந்து கஷ்டப்பட்டு யூஸ் ஆனது. இந்த 10s வந்த போது 10s வந்த போதெல்லாம் அந்த ஹோம் பட்டன் காணாம போயிடுச்சு திடீர்னு. நான் அதனால கொஞ்ச நாளைக்கு ஒரு 8+ யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா அதான் லாஸ்டா வந்து டச் ஐடி இருந்து வெட்ட ஃபோன் ரொம்ப நாள் யூஸ் பண்ணேன். அப்புறம் என்ன கொஞ்சம் 10s கேமரா அதோட பெட்டரா இருக்குன்னு சொல்லி அதுக்கு மூவ் ஆனேன். அப்படியே பழகிருச்சு. ஆனால் இருந்தாலும் இந்த ஐபாட் டச் நேற்று வெளியில உள்ள இந்த ஸ்டோரேஜ்ல இருந்து எடுத்தேன். அந்த ஐபாட் டச் எடுக்கும் போது தான் இது வந்து அந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இல்லை, ஆனால் வந்து அந்த ஹோம் பட்டன் இருக்கிற ஒரு ஐபாட் ப்ராடக்ட், பியூட்டிஃபுல்லான ப்ராடக்ட் ஐபாட் டச். ஆனா இவ்வளவு ஸ்லிம்மா இப்போ பண்ணா என்ன பிரச்சனைனா, iPhone 8ல இருந்த நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தா காம்பாக்ட்னஸ்லாம் பயங்கரமான பாசிட்டிவ் ஏரியா, பேட்டரி. ஸோ பேட்டரி லைஃப் தான் வந்து ஒரு பெயின்ஃபுல்லான ஏரியா. அதனால தான் வந்து இந்த அளவுக்கு ஸ்லீக்காலாம் யாராலையும் செய்ய முடியாது. அது வந்து மைக்ரோமேக்ஸ் ஃபிளிவர். அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா iPhone 11 நம்ம கிட்ட இங்க இருக்கு. 11 இங்க 11 ப்ரோவும் இருக்கு. இந்த சைஸ்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு பர்சனலா பெரிய ஸ்கிரீன்ஸ் பிடிக்கும். ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி பேட்டரி லைஃப் நல்லா இருக்கும், அதனால தான். பட் இப்போ நான் வந்து இதுக்கு முன்னாடி 11 ப்ரோ முன்னாடி 11 ரொம்ப நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். 11 ப்ரோ யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். காம்பாக்டாக தான் இருந்தது. ஒரு மீடியம் யூஸுக்கு பரவாயில்ல தான். ரொம்ப இன்டென்சிவாக யூஸ் பண்ணும்போது படம் பார்க்கணும், லாங் யூஸ் பண்ணணும். ஆனால் என்னன்னா அதை யூஸ் பண்ணும்போது நான் 2-3 வாட்டி சார்ஜ் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு நாளைக்கு. நோட் திஸ் பாயிண்ட். வயர்லெஸ் சார்ஜரில் போட்டுருவேன், இல்லைனா காரில் சார்ஜரில் போட்டுருவேன். இது வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ ஹெவி யூஸ் பண்ணாலும் ஒரு வாட்டி 2 வாட்டி மேக்ஸிமம் சார்ஜ் பண்ணால் போதும். அதுதான் அட்வான்டேஜான விஷயம். பெரிய ஸ்க்ரீன்ஸ் இந்த உங்களுக்கு பாக்ஸ்லேயே வேறு குயிக் சார்ஜ் இல்லை. நம்ம அதில் பாக்ஸில் கொடுக்குறான். இதில் பாக்ஸில் குயிக் சார்ஜ் கிடைக்கல. பட் ஸ்டில் கம்பேட்டபிள் தான் போட்டிருக்கான். 30 வாட் சார்ஜ் எல்லாம் போடலாம் நீங்கள். பட் இந்த ஃபோனுக்கு வந்து ஐ திங்க் 8ஓட அதே பேட்டரி தான். கிட்டத்தட்ட 8 நம்ம கிட்ட இப்போ 8 இப்போ கம்பேரிசன் இல்லை, அவ்வளோ பெருசாகிடுச்சு அந்த ஃபோனு. பட் என்னன்னா அதே இன்டர்னல்ஸ், ஆமாம், வெயிட் கூட அதே தான் சிவா. எல்லாமே என்ன பண்ணிட்டாங்கன்னா உள்ள கழட்டிட்டு நம்ம பிசி எல்லாம் பண்ணுவோம் இல்லையா, ப்ராசரை கழட்டிட்டு திரும்பி மாட்டுற மாதிரி இவங்க கழட்டிட்டு ப்ராசரை மட்டும் மாட்டிட்டு ப்ரொடக்ஷன்ல வந்து 8க்கு பதிலாக எஸ்சி விட்டுருக்காங்க. SE2 ப்ராஜெக்ட் ஆரா ஞாபகம் இருக்குல்ல பாஸ்? அப்போ சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, கரெக்டாக நம்ம எப்போ அட்வான்ஸ் ஆகுதோ அந்த ப்ராசர் மட்டும் மாற்றிக்கலாம், கேமரா மட்டும் மாற்றிக்கலாம். அந்த மாதிரி ரியல் டைமில் அவங்க ஒன்று பண்ணி வச்சிருக்காங்க இப்போ. ஆனால் இது ரொம்ப கொஞ்சம் காம்ப்ளிகேட்டான விஷயம் தான். ப்ராசரை மாற்றுறது ஃபோனில், அதையும் டியூன் பண்ணியிருக்காங்க. ஒரு டியூவல் சிம்மை கொண்டு வந்திருக்காங்க. ப்ளஸ் வந்து ஓஎஸும் வந்து iOS லேட்டஸ்ட் சப்போர்ட் இருக்கு. அப்டேட்ஸ் வரும் கண்டிப்பாக. 3GB RAM வரல? ஆமாம், அது 2GB தான். இது ஆனால் அப்போலாம் வந்து 32GB தான். 16 தான் இருக்கும் அப்போலாம் ஐஃபோன் ஸ்டார்டிங். இப்போ 32 64 இது 64. ஆமாம், 64 நம்ம கிட்ட இருக்குது 256. இது வந்து பேசிக் வந்து 64. இப்போ ஆமா 64 என்ட்ரி லெவல் 64. அதனால நல்ல விஷயம். அது வந்து OS 10GB சாப்பிட்றோம். இதுல பெஸ்ட் என்னன்னா இந்த கேமரால வந்து நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஸ்மார்ட் HDR இருக்கு. A13 பயானிக்னால அந்த ப்ராசஸரோட அட்வான்டேஜஸ் ஃபீச்சர்ஸ்லாம் எல்லாத்துக்கும் வருது. ஸோ நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. ஒரு குட்டியா ஃபோன் ஒன்று நீங்க, அதான் மக்கள் வந்து நீங்க சொல்லுவீங்க 42,500 ரூபா அப்படின்ற பிரைஸ் டேக்கு வந்து நான் ரொம்ப கம்மி ரெசல்யூஷன் டிஸ்பிளே ஒன்று யூஸ் பண்ண போறேன் ப்ரோ, அது மட்டும் இல்லாமல் 5 வாட் சார்ஜர் பாக்ஸ்ல கொடுக்குறாங்கன்னு சொல்றீங்க. ஸோ இந்த கேஸ் கூட கொடுக்கல. ஏன்னா இதுவும் நிறைய பேர் வைக்கிற குற்றச்சாட்டு. ஏன்னா இப்போ எல்லா பிராண்டுமே கேஸ் வைக்கிறாங்க ஃபோன்ல, அதுவும் 13,000 ரூபாய்க்கு விற்கிற ஃபோன்ல கூட வைக்கிறாங்களே, இவங்க ஏன் வைக்கல? இந்த மாதிரியான கேள்விகள்லாம் முன் வரும். ஒன்றும் பண்ண முடியல. சரி, நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ ஃபோனை வந்து செட்டப் பண்ணிட்டு கேமரா பர்ஃபார்மன்ஸ் இது ரெண்டும் எப்படி இருக்கு அப்படின்றத குயிக்காக பார்த்துருவோம். கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ செட்டப் பண்ணியாச்சு. இப்போ பாக்ஸ்லேருந்து வெளியில் எடுத்ததுக்கப்புறம் ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம உங்க கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு தான். ஸோ அந்த குவாட் LED ஃப்ளாஷ் அது அப்படியே தான் இருக்கு இல்லையா, அதை தவிர என்ன இந்த லோகோ
லோகோட பிளேஸ்மெண்ட் வந்து கொஞ்சம் மேல இருக்கிறது இப்போ சென்டருக்கு வந்துருச்சு. ஸோ இப்போ உள்ள ஜென்ரேஷன் ஃபோன்ஸ் அப்படியே மாதிரியான இப்படி 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 காமிச்சேன்னா தெரியும். இந்த இப்போ உள்ள ஜென்ரேஷன் ஃபோன்ஸ் மாதிரி உங்களுக்கு லுக் இருக்கு. அண்ட் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் ஐஃபோனுக்கு வந்து நோன் ஃபார் இந்த ஸ்லைடர் இல்லையா, ப்ரொஃபைல் ஸ்விட்சிங், ரிங்கர் எல்லாமே. ஆமா, அது என்னத்த ரிங்கர், ரிங் அடிச்ச சவுண்டு கேட்காத ரிங்கர். இங்க கீழே பார்த்தீங்கன்னா வால்யூம் ராக்கர் இருக்கு. அதுக்கு இந்த பக்கம் அப்படியே ஆப்போசிட்ல போனீங்கன்னா பவர் பட்டனு, அதுக்கு கீழே லைட்னிங், அப்புறம் ஸ்பீக்கர். ஸோ இந்த தடவை இன்னொரு பியூட்டிஃபுல்லான விஷயம் என்னன்னா, இது ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இல்லையா. ஏன்னா iPhone 8 வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கிடையாது, இது வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர். அது மட்டும் இல்லாமல் இப்போ பின்னாடி இருக்கக்கூடிய கேமராவும் அப்கிரேடட். ஏன்னா 10R கேமரா, ஏன் 11 கேமரா எதனாலும் சொல்லிக்கோங்கப்பா, அப்கிரேடட் கேமராப்பா, பழைய iPhone 8 மாதிரி கிடையாது. ஸோ இதெல்லாம் தான் எக்ஸ்டர்னலாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய சின்ன சின்ன சேஞ்சஸ். ஏன்னா ஓவராலாக பார்க்க போனால் எப்படி இருந்தாலும் iPhone 8 தானே. நல்லா தான் இருக்கு டிஸ்பிளே நல்லா தான் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ பாருங்களேன், இதில் வந்து இப்போ எவ்வளோ சேஞ்சஸ் இருக்குல்ல அப்படின்னு நான் சொன்னேன்னா நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க, ஐயோ என்னையா நீ வருஷ கணக்காக ஒரே மாதிரி தான் இருக்குது, இதில் நீ என்னையா வித்தியாசம் காட்ட போகிறேன்னு கேட்பீங்க. நியாயம் தான். இந்த பார்த்தீங்களா விவோவில் இருக்கிற அதே மாதிரியான கண்ட்ரோல் சென்டர் தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் iOS-ஓட கண்ட்ரோல், அதாவது MIUI 12ஓட கண்ட்ரோல் சென்டர் இதில் வராது. அது வர வைக்கிறது கஷ்டம் தான். பட் மற்றபடி வந்து ஃப்ளூயிடிட்டிலலாம் எந்த பிரச்சனையும் இல்லை ப்ரோ. ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு HD டிஸ்பிளே, இது HD டிஸ்பிளேன்னு கூட சொல்லக்கூடாதுன்ற மாதிரியான ஒரு டிஸ்பிளே. இதுக்கு போயிட்டு 3GB RAM A13 Bionic கொடுத்தா அது என்ன பண்ணும்? ஸோ என்ன பண்ணும்? பறக்கும், பறந்துக்கிட்டு தான் இருக்குது, துடிக்குது புஜம் தான். ஸோ இப்போ கேமரா, ஹலோ ஒன்ஸ் கண்டினியூ, கேமராவும் கண்டிப்பாக மாசாக தான் இருந்து ஆகணும். ஆனால் இதில் ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா வந்து அவ்வளோ கெத்து கிடையாது இல்லையா. ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா கெத்து கிடையாதுன்னு சொல்லணும்னு இல்லை. பட் இது எப்படி ட்விஸ்ட் வச்சிருக்காங்கன்னா, iPhone 8ஓட அதே கேமராவை திரும்பியும் மெயின்டைன் பண்ணுறாங்க இல்லையா. 8 MP, இப்போ உள்ளது எல்லாமே 10 MP ஆயிடுச்சு. ஸோ அது வந்து ஒரு டவுன் சைடு தான். அப்புறம் மோஷன் பிக்சரு, இந்த லைவ், இதெல்லாம் தேவையில்ல நமக்கு, எதுக்கு லைவ் ஆட்டம். ஸோ இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் வந்து ஃபைன். இப்போ இந்த ஃபோனோட அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. இந்த டச் ஐடியே ஒரு அட்வான்டேஜ் மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஏன்னா டச் எப்படி சொல்கிறது, இந்த ஃபேஸ் ஐடி வந்து எல்லாருக்குமே வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குமான்னு கேட்டால் கொஞ்ச நாளைக்கு அது ஷோ ஆஃபாக இருந்தது இல்லையா. ஆமாம். ஆனால் இப்போ போக போக என்ன ஆச்சுன்னா அதெல்லாம் வந்து கொஞ்சம் அவுட் ஆஃப் ஃபேஷன் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த ஃபோனில் நம்ம என்ன பார்க்கலாம்னா, ஸ்டோரேஜ் வந்து 256GB இல்லையா. அப்போது எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போமா. 12GB யூஸ் ஆகிருக்கு அப்படின்னு வருது. ஸோ மேக்ஸிமம் வந்து ஓஎஸ்ஏ எத்தனை ஜிபி எடுத்துக்கிச்சு? ஓஎஸ் தான் எடுத்துக்கிட்டு இருக்கு இப்போ. சிஸ்டம் வந்து 5.56 பரவாயில்ல. அப்புறம் அதர்ஸ்ன்னு சொல்லிட்டு 1.91 இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட வந்து 8GBன்னு சொல்லலாம். ஆமாம், ஒரு 8GB சொல்லலாம். ஸோ ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேற லெவல் தான். அண்ட் இந்த காம்பேக்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பேசிட்டு இருந்தோம். ஆண்ட்ராய்டில் காம்பேக்ட் ஃபோன் வந்து இப்போ S10 இருந்தாலும் கூட இந்தியாவில் அது எந்த அளவுக்கு இம்ப்ரெசிவாக இருக்குங்கிறது கேள்விக்குறி தான். ஆனால் இந்த ஒருத்தர் இருந்தார் பார்த்தீங்களா, இவர் வந்து சீரியஸாகவே ஒரு பயங்கரமான காம்பேக்ட் பிளேயர் தான். ரொம்ப வருஷம் எல்லாரும் யூஸ் பண்ண முடிஞ்சுது. இதில் இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா, ஐஃபோன் வந்து IP ரேட்டட் வேற இல்லை. இப்போ இருக்க ஐஃபோன் வந்து IP ரேட்டடு IP67. பட் சோனி வந்து லேட்டஸ்ட்டாக மெயின்டைன் பண்ணுற ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா IP65, 68. ஸோ அது இன்னும் வேற லெவலு. அது ஜாப்பனீஸோட மண்டை அப்படி தான் வேலை செய்யும். ஓகே, ஸோ இந்த ஃபோனோட அட்வான்டேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பார்த்துட்டோம். டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லணும்னா இப்போதைக்கு பாக்ஸில் இருக்கக்கூடிய ஆக்சசரிஸ் தான். அதாவது அந்த 5W சார்ஜர் உங்கள் எல்லாருக்கும் கொஞ்சம் வருத்தத்தை தரலாம். மற்றபடி 42,500 ரூபாய்க்கு இந்த ஃபோன், அதாவது ஐஃபோன் ஃபஸ்ட்டு, அது மட்டும் இல்லாமல் 5 வருஷத்துக்கான அப்டேட், இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ்லாம் வச்சு யோசிக்கும் போது வேல்யூ ஃபார் மணி ப்ராடக்டாக தான் ஆகிடுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். ஸோ நம்ம வந்து கேமரா சாம்பிளும் அட்டாச் Geekbench ஸ்கோரையும் அட்டாச் பண்ணி விடுவோம். கண்டிப்பாக அதை பார்த்துட்டு கண்டிப்பாக கடைசியில் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து பதிவு பண்ணுங்கள். ரெக்கார்டிங் ஆல்ரெடி எஸ்சி இருக்குது. SE2 வாங்கணுமா என்ன? ரொம்ப அவசியமாக என்ன, பேட்டரி வேறு நிற்காதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு எஸ்சியே பரவாயில்லன்னு தோணுது. ஓகே, ஆடியோ எப்படி இருக்குது, வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்து சொல்லுங்கள். டைனாமிக் ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தா நான் அப்படியே போகிறேன் சிவா பின்னாடி. அந்த ஸ்கையில் யூஸ்வலாக எதுவுமே தெரியாது இல்லையா, ஆனால் நீயும் தெரிகிற, ஸ்கையும் சூப்பராக தெரியுது. A13 Bionic. ஸோ நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்ஸ் வணக்கம் கீக்ஸ் இன்னைக்கு இல்லை, சூப்பராக இருக்குது ஆக்சுவலாக. நீ பார்த்தேன்னா உனக்கே தெரியும் சாம்பிளில். ஸோ டைனமிக் ரேஞ்ச் பக்கா. ஸ்டெபிலைசேஷன் எப்படி இருக்கு பண்ணுவேன்னு சொல்றீங்களே, இல்லாத தாடி வர வைக்க முடியுமா? ஓடி போயிரு. ஸோ இவ்வளோ நேரம் நம்ம வந்து சாம்பிள் எல்லாமே பார்த்தீங்க. அது மட்டும் இல்லாமல் Geekbench ஸ்கோரும் பார்த்துருப்பீங்க. ஸோ இதை பற்றி உங்கள் கருத்து என்ன? ஏன்னா இவ்வளோ
காம்பேக்டான ஒரு பவர்ஃபுல் ஃபோன் எனக்கு தெரிஞ்சதுக்கு முன்னாடி சோனி அவங்க ஒருத்தங்க தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதை தவிர இப்போ S10e வந்துச்சு. என்னதான் இருந்தாலும் இந்தியாவில் எக்ஸினாஸில் வந்தனால அது ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம் தான். அதை தாண்டி ஐஃபோன் 8க்கு இருக்கிற வித்தியாசத்தில் ஒரு விஷயத்தை மட்டும் மறந்துருந்தோம். அது என்னன்னு பார்த்தா ஃபோர்ஸ் டச் இதில் கிடையாது. ஓகேயா, ஸோ ஃபோர்ஸ் டச் கிடையாது. ஆனால் எப்படியா இருந்தாலும் அவங்களோட ஹாப்டிக் மோட்டர் வேறு லெவல், இப்போ டாப்டிக் இன்ஜினா, ஸோ அது வேறு லெவலில் இருக்கிறனால என்ன ஆயிடுச்சுன்னா அந்த ஃபீல் வேறு லெவலில் இதுலேயே டெலிவர் பண்ண முடியுது. ஸோ ஒரு ஃபோர்ஸ் டச்சை தொடுற மாதிரியான ஒரு வெர்ச்சுவல் ஃபீலை அவங்களால கொடுக்க முடியுது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பாசிட்டிவான சைட்லேயே நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமாயிடுச்சு. ஏன்னா இல்லை அதுக்கப்புறம் இல்லைன்றதுக்கு என்ன பண்ண முடியும், அவ்வளோதான். ஸோ ஐஃபோன் 8லேருந்து வரவங்களுக்கு இந்த மாதிரியான வித்தியாசங்களை நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ உங்கள் கருத்து என்ன, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? 42,500 ஆஃபர் டைமில் 38,900. இதை பற்றி உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். எங்களை பொறுத்த வரைக்கும் இதோட நெகட்டிவ்ஸ் as well as பாசிட்டிவ் எல்லாமே லிஸ்ட் பண்ணிட்டோம். பட் என்னதான் இருந்தாலும் ஐஃபோன் அப்படின்னு பார்க்கும்போது அது ஆல்ரெடி வந்து நோன் ஃபார் ப்ரீமியம்னஸ். அவங்க வந்து 42,500 ஒரு ஃபோன் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னும்போது ஓகே, ஓரளவுக்கு ஓகே. மேட் இன் இந்தியா ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக ப்ரைஸ் குறையும், அதையும் இந்த இடத்துல நம்ம உறுதி பண்ணி சொல்ல முடியும். ஸோ பார்ப்போம் அடுத்த பதிவில். அது வரைக்கும் சிவபரணி, பரத்வாஜ், நன்றி, பார்க்கலாம்.